இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் ஆன்ஷியை காமிக்கிறாங்க. இப்போ நீ வந்து பிரெக்னென்ட் ஆயிட்ட அப்படின்றத அங்க சொன்னதுமே அவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவ ஃபைனலா வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் இந்த பிரெக்னன்சியை கொண்டு வந்திருக்காங்க போல. அவளுமே ஒரு டாக்டர் தான். அப்போ அங்க இன்னொரு டாக்டர் வந்து நீங்க வேகமா வாங்க. இங்க ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ ரொம்ப இன்ஜுரி ஆகி அவளை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ பிரெக்னெண்டா வேற இருக்காங்கன்னு சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோயினுமே அங்க சர்ஜரி பண்ணதுக்காக போறா. அவளோட கையில வந்து ஒரு பிரேஸ்லெட்டை பார்க்குறா. அது இவட்ட இருக்க மாதிரியே இருக்குது. பட் வந்துட்டு அவள் அதை பெருசாலாம் எடுத்துக்கல. அவளுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியோ பேபியை வந்து காப்பாற்றிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ராங் வந்துடுறான். நீ வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் இதுக்கு இவ்வளோ வந்துட்டு அவங்கள பற்றி கேட்குறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இப்போ நல்லா தான் இருக்காங்க, பேபியுமே நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே காரில் போகும்போது அங்கே அதே மாதிரி ஒரு பொருள் கிடக்கவுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவள் வந்து அங்கே ரெக்கார்டாக இருக்க எல்லாத்தையுமே போட்டு பார்த்தா இவன் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவள் கூட. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவன் அங்கே வரவுமே என்ன வந்துட்டு அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு சம்மந்தம் அப்படின்றத கேட்டதோ அவளோட நேம் வந்து டியான், என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவள் வந்து வெளிநாட்டில் இருக்கானா, ஸோ வந்துட்டு அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் இவ்வளோ கவலைப்படுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது ஹஸ்பண்ட் வந்து நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா ஆரம்பத்தில் இருந்தே எல்லா பொருளுமே சேமாக ரெண்டு மாதிரி அவன் வாங்கி வந்து அவளுக்குமே சேர்த்து தான் கொடுத்துருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பிறகு நைட்டு அவங்க ஹஸ்பண்ட் வரவுமே அவள் ரொம்ப நார்மலாக தான் இருக்கா. அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு பாவம் இல்லையா, அதனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு துடிச்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் இன்னமே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, இவனை டைவர்ஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட்டு அங்கே லாயரை போய் மீட் பண்ணிட்டு டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னதும் இப்போ நீங்கள் டைவர்ஸ் கேஸ் வந்து அவன் மேலே போட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவன் ஆல்ரெடி அவனோட நேமில் மாற்றிக்கிட்டான். இப்போ கம்பெனியுமே அவனோட பேரில் போக போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக தான் இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் இவன் கூடவே இருந்து இவனை வந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுத்தாக்கணும், எல்லாத்தையும் நம்ம பேரில் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் அங்கே கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப நார்மலாகவே அங்கே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவனோட கோட்டில் வந்து அங்கே ஒரு பொருளை போட்டு விடுறா, இவளோட தான். அங்கே அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இவளை வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவன் நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப அப்படியே பாசமாக ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கான். ஹீரோயின் அவனோட அந்த கோட்டை செக் பண்ணி பார்த்தா அந்த டியான்மே அதெல்லாமே பார்த்துட்டு இவளை வீட்டுக்கு வர சொல்லி அங்கே லெட்டருமே அனுப்பி விட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு அவளை அங்கே மீட் பண்ண போனதுமே அவளுக்கு ஆல்ரெடி வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் இவன் கூட இருந்துட்டு இருக்கா போல. ரொம்ப கூலாக நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே போயிட்டு அவள் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கா. உன்னை வந்து கூடிய சீக்கிரம் அவன் பிரேக்கப் பண்ணிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்குவான், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன அவனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவள் எல்லா உண்மைகளையுமே சொல்கிறா. பட் வந்துட்டு இவன் வந்து அவ்வளோ லவ் அவன் மேலே நம்ப மாட்டா. அவர் வந்து என்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் அவனோட உண்மையான சுயருவம் கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே ஒரு பார்ட்டிக்கு எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு இவளுமே அங்கே வந்து இருக்கா. இவளங்க பார்த்துட்டு அங்கே அவனுக்கு தான் கொஞ்சம் வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. இவன் வந்து அவர் அடாப்டட் சைல்டு தான் போல். அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வந்துட்டு வயிறு ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனால் இங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருது. கேட்குறது நம்ம ஹீரோவோட அப்பான்ற வாஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து நான் இப்போ வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்பா கூடன்னு சொல்லிட்டு அவளை அங்கே தனியாக விட்டுட்டு வேமா அவன் அங்கே பேசுகிறதுக்கு கிளம்பிடுறான். அவங்க அப்பா வந்து என்ன நடந்துட்டுருக்கு, திரும்ப நீ என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இவனை பற்றி எல்லா விஷயங்களுமே அவருக்குமே தெரியும் போல். எனக்கு வந்துட்டு பேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ஸோ பேபி பிறந்த பிறகு நான் அவ கூடலாம் சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது, நான் ஆன்ஷி கூட தான் சேர்ந்து இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அதை எல்லாத்தையுமே அவள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குது, இவன் வந்துட்டு யாரையுமே உண்மையாக எப்பயுமே லவ் பண்ண மாட்டான், சும்மா வந்துட்டு எல்லாத்தையுமே யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி. ஸோ இதை கொண்டு போய் அவட்ட காமிச்சு நம்ம வந்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோயினை அவளை அங்கே மீட் பண்ணி பேசும்போது அவள் இன்னும் கொஞ்சம் கூட திருந்தாமல் நம்ம ஹீரோயினவே ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன்னால் ஆக முடியாது தானே அவர் என்கிட்ட வந்திருக்காரு, நான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே ராங் வந்துடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு அவளை அங்கே வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுமே ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா இல்லையா, அதை அவன்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு உன்னோட பேபி வந்து இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ கன்சீவுமே ஆக முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க.
நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ராங் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நடந்ததுக்கு சாரி கேட்குறான். நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு பாவம், ஹஸ்பண்ட் இங்கேயுமே இல்லையா, நான் தான் கேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, நான் நடந்ததுக்கு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை அங்கே வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவகிட்ட அங்கே போட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. இப்போ சொல்லு என்ன இன்னமே நீ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்போ ஹீரோயின் இந்த குழந்தைக்காக தான் அவன் உன்னை கூட வச்சுட்டு இருக்கான், ஆனால் நீ எங்கே சொன்னால் புரியவா போகிற அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நீ என்ன இன்னமே புரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் கண்டிப்பாக வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே அவங்களுக்குள்ள மார்க்வாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவள் வேகமாக வந்து மறைச்சி வச்சுட்டு அவன்கிட்ட போய் எங்கள் நார்மலாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த டியானோட அம்மா வந்து ஒழுங்கா நீ இப்போ எனக்கு காசு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் தேவையில்லாமல் இவளை வந்துட்டு இப்படி தொல்லை பண்ணுற வேலை வைக்காதீங்க, உங்களுக்கு என்ன காசு தானே வேணும் அப்படின்றத சொல்லிட்டு காசை கொடுத்து அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். டியானா வந்து ஹக் பண்ணிட்டு நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. பார்த்தே இல்லை இன்னைக்கு வந்துட்டு அவர் நடந்துக்கிட்டதை என்னை யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு அவன் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா, சரி வா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஃபேக்காக வந்து ஒரு ரிப்போர்ட்டை நான் இப்போ ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறேன், அவன் பார் அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொன்னதுமே எனக்கு அவருக்கு மேலே வந்துட்டு நம்பிக்கை இருக்குது, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு இனிமே சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் அவள் வந்துட்டு இப்போ கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கா, ஸோ அந்த பேபியை பேர்ன் பண்ண முடியாது, பேசாமல் நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம், அப்படின்னா தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ அப்படிலாம் சொல்லாத, அவளுக்கு என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு தேவை குழந்தை, நீ எப்படியாச்சும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு பர்த் கொடுக்குறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த பேபியை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும், நீ அவளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருன்னு சொன்னதுமே அங்கே உள்ள அதெல்லாமே அவள் கேட்டுட்டு அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படின்னா இந்த குழந்தைக்காக தான் நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு நைட்டுமே அவளை அங்கே அந்த டியானா போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப அப்படியே நார்மலாக வந்து பேபி பத்திரமா இருக்குல்ல, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லவே மாதிரி நடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே பெருசாக வந்துட்டு அங்கே ரியாக்ஷன்லாம் பண்ணலை, அவன்கிட்ட அங்கே நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவள் உடனே நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணி அங்கே பேசுகிறதுக்காக போகிறா. ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. என்ன நீ இப்போயாச்சும் நம்புறியா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் அவனுக்கு வந்துட்டு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவன் நம்ம ரெண்டு பேர்த்தையுமே ஏமாற்றிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அங்கே ரொம்ப கோவப்பட்டவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, அவனை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் நம்ம பொறுமையாக தான் பண்ணி ஆகணும், எல்லாமே வந்துட்டு அவன் கைவேசம் இருக்குது, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதை மீட் எடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுமே அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அடுத்த சிஇஓன்னு யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நீ இந்த 1 மந்தில் வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட்டை கொண்டு வந்து கொடுக்கணும், நீ அப்படி இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டா தான் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்துட்டு அதை ஏற்றுக்க வேண்டிய வழியாயிருது. ஏன்னா வந்துட்டு இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய தர்மசாலியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நைட் வந்து எப்படியாச்சும் ஐஸ் வச்சு பேசி இதை வந்து கேன்சல் பண்ண சொல்லிடலான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறான். அங்கே கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ண பார்க்குறான். அப்போ ஹீரோயின் இதில் என்ன இருக்குது, அம்மா இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறதானே சொல்கிறாங்க, நீ பண்ணி காமிச்சிட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, அப்படின்னா தானே உனக்கு இந்த சிஓ பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறா. பிறகு அவன் டியானை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் சொன்னதுமே அந்த பொண்ணுமே இதில் என்ன இருக்குது, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனை அதை பண்ண சொல்லி அங்கே வந்துட்டு சொல்லிடுறாங்க. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே டியானை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்ததுமே டியானுக்கு அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் போல இவ சின்ன வயசுலேயே வந்துட்டு குழந்தை தொலைஞ்சு போயிருக்கா. இப்போ நம்ம கூட பிறந்த சிஸ்டரோட வாழ்க்கையவே கெடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா, எதையும் சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் அங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க வீட்டில், அவன் வந்து வேற யார்ட்டையும் அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோவுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இல்லை என்னோட வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்லி ஏமாத்திடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டியானுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், நீ தான் பேசுகிறியான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னதுமே அப்பா வேற யார்ட்டையும் வந்துட்டு இவன் கடலை போட்டிருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து டவுட் ஆகிடுது. ஸோ அவங்க
செக்ரட்டரியுமே அவள் விசாரிக்க சொல்கிறா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது பேபி ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து 2 பேருமே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே பேசிக்கிறது ரொம்ப நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே சிஸ்டர்ஸ் இல்லையா, அதனால தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது. அவனோட செக்ரட்டரி கூட தான் சேர்ந்து அவனுக்கு அஃபேர் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை வேற ப்ரெக்னென்ட் ஆகி வச்சிருக்கான், இவனை மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருது. எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான், இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. நம்ம வந்து திரும்ப வந்து அந்த பொண்ணையுமே மீட் பண்ணி நம்ம கூட சேர்த்துக்கிறணும், ஸோ வந்துட்டு இவனுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயினை வந்து ஐஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம். ஏன்னா கம்பெனியோட சிஇஓ இவனை ஆக்கணும்னு இல்லையா அவங்க அம்மா வந்து, அதுக்கப்புறம் இவளை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின்ட்டாவே பேசினதுமே ஹீரோயினுமே எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ரொம்ப நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறா. அவன் கிளம்பும்போது அங்கே ஹக் பண்ணிட்டு அவனோட ஷர்ட் பாக்கெட்டில் வந்து ஒரு சிப்பை வேற போட்டு விட்றா. அதுக்கப்புறம் அங்கே டியான் கூட சேர்ந்து இதை காதில் மாட்டிக்கோ, இன்றைக்கி வந்து அங்கே நடக்கிறத எல்லாத்தையும் நம்ம கேட்போம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெடியாக இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறதுக்காக அவன் அவளோட செக்ரட்டரி கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்குறான். ஸோ அந்த பொண்ணுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட பிளான் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானா இவனோட ரீசன் சொல்லிக்கலாம், இல்லைன்னா அவள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல். ஸோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பொண்ணையுமே ஏமாற்ற தான் போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேவுமே அங்கே மீட் பண்ணி பேசிட்டு நம்ம இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு இதை சரி பண்ணணுமே, நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் கவலைப்படாத, அவளை போய் நம்ம மீட் பண்ணி பேசலான்னு சொன்னதுமே நீ வந்து யோசிச்சு பேசிக்கோ, அவள் வந்து என்ன மாதிரியே இருப்பாளா, அவள் வந்து ஒத்துக்குவாளான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ ஒத்துக்கிட்டியா, அதே மாதிரி அவளுமே ஏற்றுக்குவா அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ அவனை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறான். அவன் ஆஃபீஸில் பார்த்தா அந்த பொண்ணு கூடயுமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு எதையுமே கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிக்க போகிற மாதிரி இருக்காங்க. வேகமாக எந்திரிச்சுக்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து கண்டுக்காத மாதிரி அதை வந்துட்டு எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அவங்க போகும்போது இவன் நார்மலாக வந்து பிஹேவ் பண்ணுறா. என்னோட அம்மா வந்து உன்னை சிஇஓ ஆக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதை உன்ட்ட நான் சொல்லலாம் தான் வந்தேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கான். என்னோட அம்மா பர்த்டேக்கு நான் வந்து இப்போ கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், உன்னோட செக்ரட்டரியை வந்து என் கூட கூட்டிகிட்டு போகவான்னு கேட்டதும் கண்டிப்பாக ஏன் இல்லை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் டியானை தான் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறா. அங்கே போனதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடக்கிற எல்லாத்தையுமே சொன்னதுமே ஆனால் அவள் வந்துட்டு நம்ம டியான் ஃபஸ்ட்டு எப்படி ஒத்துக்கலையோ அதே மாதிரி தான் அங்கே வந்து ஏற்றுக்க மாட்டா. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், இந்த ப்ரூஃபெல்லாம் பாரு, ஓ மேலே பழி போடுறதுக்கு தான் அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூஃபை கொடுத்தா அவள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது கூட ரெடியாக இல்லை. ஏன்னா வந்துட்டு அதை பார்த்து ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான். இல்லை அவர் கண்டிப்பாக என்னை லவ் பண்ணிட்டுருக்காரு, என்னை ஏமாற்ற மாட்டார், நான் உங்கள் பேச்சிலலாம் மயங்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இப்போ நம்ம அந்த டியான் வந்துட்டு கோவப்படுறா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ணுறது, இவள் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காம போகிறாளேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் திரும்ப வருவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே அந்த செக்ரட்டரியுமே திரும்ப அங்கே ரிட்டர்ன் வந்துடுறா. அவள் அதை எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டா போல், நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான், நான் அந்த பேபியுமே இப்போ போய் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன், இதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, அவன் வந்துட்டு என்னை ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத சொன்னதுமே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட பெரிய உண்மையை வேற அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பேபி பிறந்திருக்கு, பட் வந்து அது இறந்து போச்சு போல், என் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு, நீங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க, ஆனால் வந்து அவன் கண்டுக்காமல் இருக்க போய் தான் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருது. ரொம்ப கோவப்பட்டு கத்திச்சிக்கா, 2 பேரும் சேர்ந்து என் குழந்தைய கொலை பண்ணிட்டீங்களா, இப்போ நான் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கேனேன்னு சொல்லிச்சிக்கா. அவள் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. நான் என்ன பண்ண முடியும், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மனசை தேத்திக்கிறா. இதில் இவ்வளோட தப்பு என்ன இருக்குது, பெத்த அப்பாவுக்கே வந்துட்டு குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் அடுத்த பொண்ணுங்க கூட இப்படி வந்துட்டு உறவாடுறதுல அவன் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறான். இந்த மாதிரி மனுஷனெல்லாம் இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது, இவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறா. பிறகு நைட் அங்கே வந்து அங்கே பழைய ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலைப்படுறேன்னு சொன்னதுமே என் குழந்தைய நினச்சிக்க எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, அந்த குழந்தை எப்படி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதும் இவன் ஃபோட்டோ வந்து பிடிங்க வச்சுட்டு நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னதுமே சொல்லுங்கள் நான் அன்றைக்கி இல்லை பேபிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸாக ஆரம்பிக்குது. மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே ஃபோட்டோவை எடுத்து அவள் கிழிச்சிட்டே இதுக்கப்புறம் நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே
வந்துட்டு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அங்கே பாலில் போயிட்டு ஏதோ ஒரு மெடிசனை கலந்து கொடுக்குறா. இதுக்கப்புறம் பாரு நீ நினைச்சா கூட எதுவுமே பண்ண முடியாத லெவலுக்கு போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பிளானை பற்றி அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருக்க நீ, உண்மையிலே வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செக்ரட்டரி ஒரு பெரிய ஹையஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கா. இதை கொண்டு போய் கொடு நீ அவன்கிட்ட அப்படின்றத சொன்னதுமே அதை கொண்டு போய் நம்ம ஹீரோட்ட கொடுத்து நீ இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன்னா பெரிய லாபம் கிடைக்கும், ஸோ உன் கம்பெனியுமே பெரிய லெவலுக்கு ஆளாகும், நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். நீ இல்லாமல் எதுவுமே எனக்கு நடக்காது அப்படின்றத சொல்கிறான். அப்போ வெளியே போயிட்டு நான் வந்து சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறேன், அது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், பட் நம்மளுக்கு ரொம்ப வந்து லாபம் கிடைக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணு, பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சு இந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வாமிட் வர மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து கேட்டதுமே நான் வந்துட்டு இப்போ அங்கே பேபி வந்து பிறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல டெஸ்ட் டியூப் பேபிக்காக, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஹாப்பியாக தான் ஆகணும், பட் வந்துட்டு அவனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சுக்கான். டியானோட பேபியை மட்டும் பெற்றுக்கிறது தான் அவன் குறியாக இருக்கான். நெக்ஸ்ட் டே இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு போல். அப்போ சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள அந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதை எல்லாத்தையுமே கூட்டிட்டு இவளோட டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறா. நெக்ஸ்ட் டே ஒரு பார்ட்டி இருக்குது, நீங்கள் 2 பேருமே வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறான். அந்த பார்ட்டிக்கு அதே மாதிரியே அங்கே எல்லாருமே கிளம்பி வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப பயந்து வேற போயிட்டுருக்கான். 3 பேரும் சேர்ந்துட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாக ஆரம்பிச்சிருது. ஆனால் 3 பேரும் சேர்ந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இவனோட நிலைமை இதை விட மோசமாகணும் அப்படின்ற சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே கார்லேயுமே போயிட்டு பார்த்தியா இன்றைக்கி அவனோட நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு சிரித்ததும் இதை விட இன்னும் மோசமாக தான் போக போகுது பார் நடக்க போகிறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம டியான் வந்து ஹீரோயின்ட்டு அங்கே குழந்தை செக்கப்பை வந்து பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க செக்கப் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே டியானை அனுப்பி வச்சுட்டு உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல அதனால தான் இவங்களோட கேஸ் எடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு ஒரு சின்ன டவுட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் டியானுக்கும் உனக்கு என்ன நடுவில் போயிட்டுருக்கு, என்ன வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே இவ கேட்க ஆரம்பிச்சிடுறா. அவன் ரொம்ப பயந்து போயிடுறான், உண்மை ஏதோ தெரிஞ்சிச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறான். சரி ஓகே உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன் குடின்னு சொன்னதுமே அதை குடித்ததுமே அவன் பாலை குடிச்சிட்டான். இதுக்கப்புறம் பார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வேற வந்துட்டு அவன் அனுப்பி விட்ருக்கா போல். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அங்கே வந்து பேசியிருக்கா நம்ம ஹீரோட்ட போய். அங்கே டியான்ட்ட போய் அவன் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக இந்த ஃபோட்டோ வந்து நீ அனுப்பிவிட்ட அப்படின்றத சொல்லிட்டு நான் எங்கே அனுப்பிவிட்டேன், நீ தான் அன்றைக்கி ட்ரங்க் ஆகிட்டு நீ தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட, நீ என்ன மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் வேறு வந்துட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டேக்கா. நான் எப்பயாச்சும் உனக்கு துரோகம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் கூட சமாதானம் ஆயிடுறான். அப்புறம் இவன் அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் கொடுக்குறான். இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும், ஆனால் காசு தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு இதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நிறையா காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் கேட்க அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிறகு நைட்டுமே வந்துட்டு அவட்ட அங்கே ரொம்பவே வந்து ட்ராமா பண்ணுறான். மசாஜெலாம் கொடுத்துட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கிட்டாச்சும் வந்து காசு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லு, இந்த ப்ராஜெக்டை பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். பிறகு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு அவன் டச் பண்ணும்போது, இருந்தாலுமே ரொம்ப அமைதியாக இருக்கா. பட் அவனுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அப்படியே வந்துட்டு மைண்டே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. எனக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் எந்த பொம்பளையுமே தொட முடியாதுடா அப்படின்றத சொல்கிறா. மார்னிங் அங்கே ஃபேஸ் எல்லாம் பார்த்தா என்னமோ டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலன்னு சொன்னதும் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேல அதனால தான் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அந்த செக்ரட்டரிட்ட நான் இப்போ என்ன பண்ணுறது, காசு எப்படி கேட்குறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் நீ எப்படியாச்சும் உன்னோட ஒய்ஃப்ட்ட வந்துட்டு பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு, கண்டிப்பாக வந்துட்டு
எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து அங்கே வந்துட்டு அவள் சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. பட் அவனோட பேச்சு பிஹேவியர்லாம் பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் அங்கே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. அப்போ அவன் இந்த மெடிசனை சாப்பிட போகும்போது இதை சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு முழுங்க மாட்டான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் டேவே அங்கே டாக்டரை மீட் பண்ணி அவன் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக வந்துட்டு இது எல்லாமே இருந்துட்டுருக்கு, இது விட்டமின் டேப்லெட் தான், இதை போட்டுக்கிறதுனால ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் மைண்டு சரியில்லாத வாசி உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து நடந்திருக்கலாம், இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாயிருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா செக்ரட்டரி வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த மெடிசனை வந்து மாற்றிட்டு விட்டமின் டேப்லெட்டை வந்து மாற்றி வச்சுட்டாங்க போல். பிறகு ஹீரோயினை மீட் பண்ணி நீ தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லணும் நான் அம்மாட்டேன்னு சொன்னதும் ஹெல்ப் பண்ணாமல் எங்கே போக போகிறாங்க, நீங்கள் அவங்க மருமகன் தானே அவள் சொல்லிடுறா. பிறகு டியானை மீட் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டியான் இது எல்லாமே நான் பார்த்துட்டேன், உண்மையிலே பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனை வேற இன்னும் நல்லா ஏற்றி விட்றா. அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்து அவனை வந்து மட்டையாக்கியே விட்றா. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையுமே வர சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஃபைல்ஸில் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்துமே வாங்கிட்டேன், பட் சிலதெல்லாம் உன்னோட பேரில் வந்து மாற்றியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு மாற்றி போட்டு அவனை வந்துட்டு மயக்கத்தில் இருக்கும்போதே அடி விழுத்துட்ருக்காங்க. உன் மூஞ்சிக்கு வந்துட்டு இத்தனை பொண்ணுங்க தேவையா, இன்னும் நீ எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க பார்ப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே செக்ரட்டரி ஆஃபீஸில் நீங்கள் எப்படியாச்சும் வந்து காசுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் வந்து பாதையோடு நிற்குதுன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணி அவன் காசு கேட்டு வந்தால் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுங்கம்மா, இது நம்ம பிளானில் வந்து ஒரு பகுதி தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே வந்துட்டு அவன் அங்கே கிளம்பி வந்துடுறான் காசு வந்துட்டு கேட்குறதுக்காக. அப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு பெரிய கதையெல்லாம் விட்டுட்ருக்கான், அப்படி வந்துட்டு நடந்துடும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்க இப்படிலாம் நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது, நீ என்னோட மருமகன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காசையுமே கொடுக்க ஒத்துக்கிறாங்க. நீ தானே கம்பெனியோட அடுத்த சிஇஓ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஆஃபீஸில் செக்ரட்டரி தான் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டு லாபம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹாப்பியாகிட்டு அவளை ஹக் பண்ணும்போது அவளுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லாத மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு கால் வந்ததுமே நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுடுறான். அப்போ அங்கே கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, டியானும் நம்ம ஹீரோயினும் சிஸ்டர்ஸ்ன்ற விஷயத்தை. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. 2 பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு தலையில் இடி வந்த மாதிரி ஆகிடுது. பிறகு அங்கே டியானை வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. யாரோ வராங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அவன் தான் வந்துட்டு என்ன பேபி பயந்து போயிட்டியா, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தேன், நீ கேட்டேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்ன பண்ணலை, உனக்கு வந்து ப்ரெக்னென்சி வேறு ஆக்கி விட்ருக்கேன், இப்போ உனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்க, நீ அவளை ஏமாற்றிட்டு இருக்க, நீ யாருக்கு உண்மையாக இருக்க அப்படின்ற சொன்னதும் உனக்கு வேறு என்ன வேணும், நீ வந்துட்டு ஒரு ஒய்ஃபால் ஆக முடியாது, மிஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும், ஆனால் வந்துட்டு நீ கொஞ்சம் நன்றி இல்லாமல் எனக்கே துரோகம் பண்ண பார்ப்பே அவ கூட சேர்ந்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், நீங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே, என்ன உன் சிஸ்டர் மேலே உனக்கு சிஸ்டர் தெரிஞ்ச உனக்கு பாசம் பொங்கிட்டு வருதோ, பேசாமல் நான் வந்து அவளை கொலை பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். உன்னோட பேபி இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடக்கணும், ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா நீயாக இருக்கட்டும், உன்னோட சிஸ்டராக இருக்கட்டும், உன்னோட பேபியாக இருக்கட்டும், எல்லாருமே சேஃபாக இருக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நடக்கிறதே வேறு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு டியான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது நீ வரணும் அப்படின்றத சொல்கிறான். அவன் தான் கூப்பிட சொல்லியிருப்பான் போல். ஸோ வந்துட்டு அவளுமே அங்கே ஓகே சொன்னதுமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கான். என்னாச்சு ஏதாச்சும் நடந்துச்சான்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு இங்கே இருக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போக போகிறா. ப்ளீஸ் எனக்காக இங்கே இரு, நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ட்ரிங்க்ஸை கொடுத்து அங்கே வந்துட்டு அவளை மயக்கமே ஆக்கிடுறாங்க. என்ன பிளான்னா அங்கே வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே அனுப்பி வச்சு அங்கே வந்து இவன் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வச்சு அதை எல்லாத்தையுமே காமிச்சு இவன் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டு இவளோட நேமை வந்து கெடுக்கணும், அதுதான் இவனோட பிளானேவும். அதே மாதிரியே வந்துட்டு அங்கே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டியானுமே வந்துட்டு அவளை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணிடுறா. என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்குது. அப்போ அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே அவனுமே வந்து நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு
பெரிய நல்லவே மாதிரி பேசுகிறான். அந்த இடத்துக்கு அந்த செக்ரட்டரி வந்துட்டு உண்மையெல்லாம் வந்துட்டு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் நீ வராத அப்படின்றத அவள் சொல்லிடுறான். டியான் இப்படி ஏமாத்திட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அவன் என்னோட ஒய்ஃப் வந்து அப்படிப்பட்டவ கிடையாது, இது ஏதோ தப்பானதுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினான புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாதா, நான் டியானை வச்சு தான் இந்த காரியத்தை எல்லாத்தையுமே சாதிச்சேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ வந்து என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது, நான் உனக்கு டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன், உன்னை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை தேவையில்லைன்றப்ப தான் நான் தூக்கி போடுவேன்னு சொல்கிறான். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த டியான் வேற யாரும் கிடையாது, உன் கூட பிறந்த சிஸ்டர் தான், சின்ன வயசில் காணா போனால அவள் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சு போயிடுது. சிஸ்டர் தெரிஞ்சுமா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் டியானை போய் மீட் பண்ணிட்டே, நீ எதுக்காக இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்றத சட்டி கேட்டதும், நீ வந்து என்னை மன்னிச்சிரு, நான் என்ன பண்ணுவேன், அவன் உன்னையும் கொலை பண்ணிடுவேன், என்னையும் கொலை பண்ணிடுவேன், பேபியுமே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான், உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றத சொன்னதும், நீ இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு அவன் என்னை கொலை கூட பண்ணியிருக்கலாம், இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், பட் நான் வந்து எப்படி உன்னை சாகிறத வந்துட்டு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேலையை விட்டுமே தூக்கிட்டாங்க போல், நீ இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் காசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்கே போனாலுமே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கும்போது அங்கே அந்த செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறா. நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த டியானை வந்துட்டு அவன் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு திரும்ப அவ கூட பேசியிருக்கியாமேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இதுக்கப்புறம் என் மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியே லீக் பண்ணி விட்டுருவேன், அப்புறம் உன் நிலைமை என்னாகும் யோசிச்சுப்பாரு, நீ என்னை கொலை வேணா பண்ணிடுவேன், ஃபோட்டோஸ் வெளியான பிறகு அதுக்குமே நீ ஜெயிலுக்கு போகணும், நீ தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு அவங்க அப்பா அங்கே கோவப்பட்டு கத்திச்சிருக்காரு. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோட பேரில் முக்கால்வாசி மாதிரி இருக்குது, நீ என்ன பண்ணிட்டுருக்க, எல்லாமே தெரிஞ்சு எப்படி வந்து பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த செக்ரட்டரி வந்துட்டு அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க பார்த்ததுமே டியான் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நான் தான் வந்து எல்லாமே பண்ணேன், நீ பார் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு செக்ரட்டரி மாட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த பொண்ணை அவன் மேலே பழிய போட்டுக்கிறா. நீங்கள் தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட கத்திட்டு பேசுகிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்துமே சொல்கிறா. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ நான் இதை போய் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, ஓ நிலைமை என்னாகும், நீ சீட் பண்ணிகிட்ருக்கியா இல்லை அவள் சீட் பண்ணிகிட்ருக்காளா, நீ பண்ணுற வசதி அவள் பண்ணான்னு சொல்லிட்டு ஓ மேலே பழி போயிடாதா, நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்டு நீ நடன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே வந்து மிரட்டினதுமே அவன் வயிற்றில் ஒரே தைத்திடுறான், எனக்கு பேபியே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே பிளட்டிங்காகவுமே அவளை அங்கே செக்ரட்டரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. பிறகு ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தையுமே காப்பாற்றிடுறா. நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்டையுமே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணிவிட்டு சாரி சொல்கிறா. உன் பேபி நல்லா தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லை, சிஸ்டர்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த உண்மையை அங்கே வந்து சொல்லிடுறாங்க. 2 பேருக்குமே சிஸ்டர்ன்ற உண்மை தெரியும்னு சொல்லிட்டு அதை கேட்டு அங்கே 2 பேத்துக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு மாற்றி மாற்றி சாரி கேட்டுக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக என்னோட 2 பொண்ணுமே எனக்கு கிடச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படிலாம் சண்டை போட்டுக்காதீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவனை வந்துட்டு சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு திரும்ப 3 பேருமே சேர்ந்துட்டு அங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் இப்படியே வந்து பண்ணிட்டு இருப்பான், நம்ம சும்மா இருப்போமா, மிச்சம் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸுமே உன்னோட பேரில் மாற்றணும், ஸோ வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே சரி ஓகே அதேமாரி பண்ணலாம், அந்த செக்ரட்டரியை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பிறகு அவனை அங்கே வந்துட்டு ஆளை வச்சு வேற வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடி வெளுத்துட்ருக்காங்க. ஒழுங்காக வந்துட்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி முகம் அங்கே வீங்கி போயிருக்கு. அவங்க அப்பா என்னாச்சு எதுக்காக அப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோட பேரில் மாறி இருக்குப்பா, அதனால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதுமே அதை எப்படியாச்சும் நம்ம பேரில் திரும்ப மாற்றணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நல்லா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழ முடியாது, நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே உடனே அந்த ஆள் பார்க்கணும் பெரிய ஆள் மாதிரி வந்துட்டு கோவப்பட்டுட்டு கையை வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நடிக்கவா செய்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் கோவப்படாதீங்க, நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அங்கே ரிப்போர்ட்டை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு ஹாப்பி தான், ஏன்னா வந்துட்டு குழந்தை வந்துட்டு பிறந்துச்சுன்னா எப்படியாச்சும் வந்து சமாதானப்படுத்திடலாம் இல்லையா அவங்க அம்மாவை, அதனால தான் சரி ஓகே நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் நீ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் மாற்றி குடிக்கணும் அப்படின்றத சொன்னதும் நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. திரும்ப 3 பேருமே அங்கே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் தான் கூடவே நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன், அவன் என்னென்ன மூவ் பண்ணுறானோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதே மாதிரியே வந்துட்டு அங்கே அவன் என்னென்ன பிளான் பண்ணுறானோ அவள் வந்துட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு இங்கே சொல்ல ஆரம்பிச்சிடுறா.
மிச்சம் மீதி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸையுமே நம்மளோட ஹீரோயினோட பேரில் மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பென் ட்ரைவை வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போது அங்கே செக்யூரிட்டியுமே அவன் வந்து பிடிச்சிடுறான். இப்போ கூட சேர்ந்து நீமா வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் நீ வந்து துரோகம் பண்ணிட்டு இருப்ப, நான் என்ன உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருப்பேனான்னு சொன்னதுமே, அவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு இருக்கா. அவள் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, நீ தான் ஊரெல்லாமே ஏமாத்திட்டு இருக்க, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவள் சொல்கிறத நம்பாதான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அழுகையே வர ஆரம்பிச்சிருது. நீ இவ்வளோ நாளைக்கு தான் இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கோவப்பட்டு அவங்க வந்து பேசுகிறா. உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நான் எவ்வளோ உன்ட்ட வந்து லவ் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்து எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டே அப்படின்றத சொல்லிட்டு பெரியவங்க சண்டையாக வர ஆரம்பிச்சிருது. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக இப்போ பாரு, போலீஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி கால் பண்ணிட்டோம், உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வந்து பயந்து போயிடுறான். அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பிறகு இவளோட குழந்தை வந்து ரொம்ப க்ரோ ஆயிடுச்சு போல், எப்போ பேபி பிறக்குன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேபிக்காக, ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு இப்படியே போய் தொலைஞ்சிட்டான், இதுக்கப்புறம் எந்த ஒரு தொல்லையும் இல்லை அப்படின்றத நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவை வந்து அவன் கட்டி போட்டு வச்சுட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் அப்படியே போயிடுவேன், நான் ஒழுங்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸே மாற்றி கொடு, இல்லைனா இந்த பொம்பளையோட தலையை தனியாக விட்டுடுவேன்னு சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நீ என்ன மனசாட்சியெல்லாம் நடந்துட்டுருக்க, நீ வந்துட்டு பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம போகாது அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு ரொம்ப டைலாக்லாம் பேசிட்ட, ஆனால் வந்துட்டு இப்போ உன்னோட அம்மா வேணுமா இல்லை உனக்கு காசு வேணுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாயிரு, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாமே உனக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம செக்ரட்டரி வந்து ஆல்ரெடி போலீஸ் வந்துட்டாங்க, நீ இப்போ பயப்படாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இவன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி வந்துட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டாங்க போல், இன்னுமே அவன் ஆனால் மிரட்டிட்டு தான் இருக்கான், நீ என்ன நினச்சிட்ருக்கோ, ஒழுங்காக வந்துட்டு இப்போயே மாற்றி கொடு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது, நீ வந்துட்டு இதெல்லாமே உனக்காக தான் எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. காசையுமே கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ அவங்க அம்மாவையுமே அவள் வேகமாக காப்பாற்றிடுறான். அங்கே டியான் வந்ததுமே இவன் காசு எடுத்துகிட்டு அங்கே வேகமாக போகும்போது அங்கே செக்ரட்டரி வந்து கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிருவேண்ணா, அப்படிலாம் நீ ஒன்றும் தப்பிக்க முடியாது அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிருது. வேகமாக பிடிச்சி அவள் கீழே தள்ளி விட்டுறாங்க. போலீஸ் வந்து அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவனை போய் அங்கே ஜெயிலில் போய் மீட் பண்ணுறா. எப்படி இருக்குது, நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டியா அப்படின்றத சொல்லிச்சேக்கா. அவன் ரொம்ப நல்லவே மாதிரி அப்படியே வந்து ட்ராமா பண்ணுறான். நீ வந்துட்டு எப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இந்த எமோஷனல் பிளாக்மெயிலாம் வேற யார்ட்டையாச்சும் போய் பண்ணு, ஒன்றை மாதிரி ஆளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ வந்துட்டு காசுக்காக நீ எப்பயுமே வந்துட்டு திருந்த மாட்டே, யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்ப, உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது, நீ டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன், ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாத, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ லவ் வந்து யாரையுமே பண்ண மாட்டேன், நீ சைன் பண்ணி கொடுத்துரு அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறா. அவனுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்றான். அப்போ ஹீரோயின், இதான் என் வாழ்க்கையில் உன்னை நான் பார்க்குற கடைசி நாள் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே செக்ரட்டரி அவங்க சிஸ்டர் டியான் எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட பேபிக்காக தான் வெயிட்டிங் அப்படின்றத சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.